ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு மொபைல் இருந்தாலே போதும், மொபைல்லே யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுக்கலாம். அது எப்படின்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மொபைலில் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது பெர்மனண்ட்டான ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா பெர்மனண்ட்டாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன்னா ஃபோன் நம்பரு, மொபைல் ஐடி மெயினாக எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் இந்த இடத்துல காமிக்க, அதை பாருங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம்னா, மொதல் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்னு அந்த சர்ச் பண்ணுங்கள். கீழே யூடியூப்னு இருக்கும், அப்படியே சர்ச் பண்ணி யூடியூப் இதுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு டெஸ்க்டாப் மோடு, அது டெஸ்க்டாப் மோடில் கனெக்ட் பண்ணிக்க. உங்கள் மெயில் ஐடியிலேருந்து டெஸ்க்டாப் மோடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சைடில் உங்கள் இமெயில் ஐடியோட ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கான் கீழே பாருங்க. அதில் ஆட் மேனேஜ் யுவர் சேனல்ஸ், செகண்ட் ஆப்ஷனு ஆட் மேனேஜ் யுவர் சேனல்ஸ், அதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படித்தான் வந்திருக்கேன். இதில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணாதீங்க. இது பிராண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும். அந்த சைடில் க்ரியேட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணணும். நான் நார்மலான அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ண மாட்டேன், பிராண்ட் அக்கௌண்ட்டில் தான் யூடியூப் சேனல் அப்புறம் அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ மேலே கிளிக் பண்ணிட்டுங்க, இதே பிராண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறது ஒரு ஆப்ஷனு. இதில் உங்கள் சேனல் நேம் என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே அக்ரியை கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ போயிடும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டனால நான் யூடியூப் ஸ்டூடியோ பார்க்குறேன். யூடியூப் ஸ்டூடியோவில் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இதே என் சேனலு, யூடியூப் சேனலு. இது பார்க்க நம்ம நார்மலாக இது எப்படி இருக்குமோ அதே பார்க்கலாம். நீ யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு என்னென்ன செட் பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஸ்டூடியோ மேலே அந்த கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை ஆன் பண்ண சொல்லுக்கு யூடியூப் ஸ்டூடியோ போயிடுறேன். யூடியூப் ஸ்டூடியோவில் என்னென்ன முத செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதில் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே யூடியூப் ஸ்டூடியோ. இதில் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான் இடது பக்கத்தில். அந்த செட்டிங்ஸை மொதல் கிளிக் பண்ணிவிட்டு இது இந்தியன் ருப்பின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரலில். அப்புறம் சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான். அந்த சேனல்ஸில் போயிட்டு கீவேர்ட்ஸை செட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்கள் சேனலுக்கு என்ன ரிலேட்டான கீவேர்ட்ஸ் இருக்கோ, குக்கிங் சேனல்லாம் குக்கிங் கீவேர்ட்ஸு, இது ஏதாவது ஒரு சேவை, எஜுகேஷனல் பர்பஸஸ், ஏதாவது ஒரு நியூஸு இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சுங்க. அப்புறம் அதில் கீவேர்டு ஐ வாண்ட் டு சி எவ்ரி வீடியோஸ்ன்னு போட்டுங்க. அப்புறம் சப்குரூப்பர் கவுண்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்குரூப்பர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஒருத்தவங்க ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் சப்குரூப்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. இதில் லாஸ்ட்டில் ஃபோன் வெரிஃபிகேஷன், வெரிஃபை ஃபோன் நம்பர் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அப்புறம் டிஃபால்ட் செட்ஸு, இந்த அதாவது காப்பிரைட் கண்டென்ட், இது ஏதாவது உங்கள் சேனல் லிங்க்ஸு ஏதாவது போட்டோம்ட்டா அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஃபால்ட் லிங்க்ஸை போட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் டைட் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தோம்னா கீழே அந்த இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சேனல் கஸ்டமைசர்ஸ். அதில் போயிட்டு உங்கள் சேனலுக்கு முன்னாடி வர ஆப்ஷனு இது ஃபோட்டோ,
பேனரு, யூடியூப் சேனல் பேனர் வந்து இதில் செட் பண்ணணும். அதில் இருக்கிற ரெசல்யூஷன் மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வாட்டர் மார்க்கு, உங்கள் சேனலோட வாட்டர் மார்க்கு வீடியோ பார்க்குறப்ப கீழே வந்துடும். இப்போ உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன், உங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸு, கீழே ஒரு மெயில் ஐடி மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்து லாஸ்ட்டாக. அந்த மெயில் ஐடி வந்து உங்கள் பிஸ்னஸ் கான்டாக்டுக்காக அந்த மெயில் ஐடி வந்து செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தம்ப்நெயிலு எப்படி வீடியோ யூடியூப் வீடியோ எடிட்டர்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட்டர் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவிலே வந்து யூடியூப் வீடியோவே எடிட் பண்ணிக்கலாம், தம்ப்நெயிலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கீழே இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்போ வந்து நான் போட்டிருப்பேன். அது அந்த வீடியோ கீழே லிங்க் என் சேனலில் கீழே இருக்குது, அதை போய் பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க. அந்த ஏரோ மார்க்கை வந்து முதல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்லோடு பேஜ் போயிடும். அதில் வந்து எந்த வீடியோவோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன் அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து சேமாக கொடுங்க. ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்குண்ணா. அப்புறம் உங்கள் அந்த சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிங்களா, அந்த லிங்க்ஸ் போகிற இதில் வந்துடும். அப்புறம் சேனல் தம்ப்நெயில், அது வந்து ஒரு நேரம் தம்ப்நெயில் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ வந்து அதை டச் பண்ணிட்டு வெளியே டச் பண்ணிங்கன்னா அந்த தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிடும். தம்ப்நெயில் வந்து 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் சேனல் பிளேலிஸ்டஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேட் ஃபார் கிட்ஸில் நோண்டு கொடுத்துருங்க. அப்புறம் சி மோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்க வந்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கா. டேக்ஸில் வந்து என்ன பிராண்ட் நேம், உங்கள் ஏதாவது ஒரு பொருளை பற்றி போடுறீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் என்னன்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. ஏதாவது பொருள் நேமு, இப்போ ஒரு ஏதாவது ஒன்று அப்புறம் ரெக்கார்டிங் டேட்டு, என்னைக்கு வீடியோ எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ரெக்கார்டிங் டேட்டை கொடுத்துருங்க. நேற்று எடுத்திங்கன்னா நேற்று ரெக்கார்டிங் டேட்டு அதை கரெக்டாக கொடுங்க. யூடியூப்லாண்டா ரீயூசர் கண்டென்ட்டில் போட்டுரும். அப்புறம் கேட்டகரிஸில் போயிட்டு என்ன இது கார்ஸ், வெஹிக்கிள்ஸா, மியூசிக்ஸா, பெட்ஸா, அனிமல்ஸா, கேமிங் சேனல் வச்சுருக்கீங்களா, பீப்புள் பிளாக்கா, காமெடியா, என்டர்டெயின்மெண்ட்டாக, இப்போ என்ன கேட்டகரிஸில் இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு ரிலேட்டடானதை பார்த்துங்க. அப்புறம் கழிச்சு ஆட் எண்டு ஸ்க்ரீனில் வந்து வீடியோஸை வந்து இப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மூலமாக. அப்புறம் அப்படியே இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து யூடியூப் அப்பில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க. அப்புறம் நார்மலாக நம்ம யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் வந்திருக்கேன். சேனலில் உள்ளே போய்க்கிறேன். இப்படி தான் பேனர் வந்துடும். செல்வேந்திரன் இந்த நம்ம முன்னாடி அதை செட் பண்ண நம்மளை கஸ்டமைசேஷன்லாம் அது இது. அப்புறம் நம்ம இது ஒரு நார்மலாக அப்படி வந்துடுறேன். ப்ளேலிஸ்ட்டு அது ஃபுல்லாகவே நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பே வந்து எல்லாமே வந்து கேட்கும். கஸ்டமைசேஷன், கம்யூனிட்டி டேப் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ போட்ட சோருக்கு இதில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து வியூவர்ஸ் போகும். உங்கள் சேனல் அதர் சேனல்ஸ் இருந்தால் போட்டுங்க. இது அபவுட் செக்ஷன் எனக்கு 2,31,818 வியூவர்ஸ் போயிருக்கு. 1777 சப்ஸ்கிரைப்.